ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் டெம்பிள். அதாவது இந்த கோயில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா கிரிவலம் போகிறது தான் இந்த கோயிலோட சிறப்பம்சம். அந்த கிரிவலம்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் வருங்க. 14 கிலோமீட்டரு இத்தனை லிங்கத்தை நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ளே போய் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டு கிரிவலத்தை இப்படி இது மாதிரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா காலையிலேயே 14 கிலோமீட்ரு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போகும்போது ஒவ்வொரு ஒரு 2 கிலோமீட்ரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இது அக்னி லிங்கம். அது மாதிரி ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கும். அங்கே நம்ம அப்படியே நீட்டாக போய் சாமி கும்பிட்டு அப்படி கோயிலிருந்து அப்படியே நம்ம ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு லிங்கங்களையும் நம்ம வணங்கி அந்த 14 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி கரெக்டாக போய் மறுபடியும் போய் கோயிலில் போகிறது தான் நம்ம இந்த கிரிவலம். எல்லாம் காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 9 மணிக்கு எல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா மத்தியானம் எப்படி ஒரு 11-11:30 ஆயிரும். சில பேர் ஸ்பீடாக நடப்பாங்க. சில பேர் ஃபஸ்ட்டு வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியுமே ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு டைமிங் ஆயிருங்க. ஏன்னா மெதுவாக போவாங்க. ஏன்னா 14 கிலோமீட்டர் போகணும் இல்லையா. போகிறப்ப இது மாதிரி கோயில்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே போகும்போது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. கூட இருக்கிறவங்க கூட அப்படியே பேசிட்டு அப்படி நம்ம போகும்போது டைம் போகிறது தெரியாது. பாருங்க, யமலிங்கம் வந்தாச்சு. பாருங்க, யமலிங்கம். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு 2 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு மத்தியானம் வெயில் வரக்குள்ளே நம்ம கோயிலை போய் ரீச் பண்ணிடலாம். நிருதி லிங்கம். அடுத்து நிருதி லிங்கம் வந்தாச்சு. இதுதான் நிருதி லிங்கம் கோயில். ஆனால் அந்த 14 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு கடை எல்லாமே இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்கும். திருநீர் அண்ணாமலையார் டெம்பிள். இது அந்த கோயிலோட பேக் சைடுங்க. அந்த கோயிலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா அந்த பேக் சைடு வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பழனி ஆண்டவர் முருகன் கோயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா திருவண்ணாமலை நம்ம நித்யானந்தா சாமியோட பீடம் அங்கே ஒன்று இருக்கும். அவங்கெல்லாம் அன்னதானம் போட்டே இருப்பாங்க. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வெளியே வந்தோம்னா எல்லாருமே அந்த மத்தியான டைமில் நீங்கள் அங்கே போகும்போதே உங்களுக்கு அன்னதானம் எல்லாருமே கொடுத்துட்டே இருப்பாங்க. பாருங்க, இது வெளியில் எத்தனை பேர் அன்னதானம் சாப்பிட்ருக்குறாங்க பாருங்க. அவங்களே கூப்பிட்டே இருப்பாங்க. அன்னதானம் போடுறோம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருப்பாங்க. சூரியலிங்கம் அடுத்து வந்தாச்சு. சூரியலிங்கம். அடுத்து வருணலிங்கம். இந்த வருணலிங்கம் கோயில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த உங்களுக்கு நல்ல வீடியோக்கள் நம்ம சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 12 ஜோதிலிங்கம் தரிசனம். இதில் பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்கம் வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வர மாதிரி இருக்கும். வாயுலிங்கம். இதுதான் வாயுலிங்கம் கோயில். சந்திரலிங்கம். வாயுலிங்கம் முடிஞ்சதுமா சந்திரலிங்கம். இது சந்திரலிங்கம் கோயில்.
யாராவது திருவண்ணாமலை கோயில் இன்னும் வராமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நாளாவது கண்டிப்பாக வந்துட்டு போங்க. அவ்வளோ புகழ் வாய்ந்த கோயில் அது. தமிழ்நாட்டிலேயே புகழ் வாய்ந்த கோயிலில் அதுவும் ஒன்று. ஆனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குபேரலிங்கம், இது வந்து குபேரலிங்கம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். குபேரலிங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் அப்படிம்பாங்க. அதாவது சாமி கும்பிட்டு அந்த இடுக்குக்குள்ளே நம்ம நுழைஞ்சு வரணும். எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க, நுழைஞ்சு வரக்கு பாருங்க. இடுக்கு பிள்ளையார் கோயில். இந்த கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈசானி லிங்கம், இதுதான் வந்து கடைசி லிங்கம். இது முடிஞ்சதுன்னு நம்ம நேராக கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.